ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபு. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபு. ஸோ உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் டேட்டா என்ட்ரி வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பண்ணக்கூடிய டேட்டா என்ட்ரி ஜாப் கிடையாது. ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து வீட்டிலேருந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் டெய்லி வந்து உங்களுக்கு டார்கெட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்யூரசி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக் இந்தியா இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதிலே வந்து அவங்க வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ சிம்பிள் காப்பி பேஸ்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 385 என்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டார்கெட் வந்து அவங்க என்னென்னு இதிலே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி, கரெக்ட்னஸ், ஸோ இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 10,000 தான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு நல்ல டேட்டா என்ட்ரி ஜாப் தான் இது. ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றின பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து டிகிரி தான் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி முடிக்கிட்டனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு 10,000 தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்ககிட்டயே டேரெக்டாக பேசிக்கலாம். ஸோ நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து ஃபேக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கிங் டைம் வந்து ஃப்ளெக்சிபிள் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேக்காக இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 385 என்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு டைப்பிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.